ரைட், சரி. ஆண்டுடைய வசனங்களுக்குள்ளே நாம் கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி ஒன்றாய் வாசிப்போம். எடுத்துக்கிட்டீங்களா? ஆதியாகமம் பைபிளில் முதல் புஸ்தகம். முதல் புஸ்தகத்திலேருந்தே ஒவ்வொரு பக்கமாக திருப்பினீங்கன்னா மேலே 3ஆம் பக்கம், 3ஆம் நம்பர்னு போட்டிருக்கிற பக்கத்தில் தான் அது இருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. சோத்திரம். அந்த சேருக்கு இடையில யாராவது உட்கார்ந்துருக்காங்களாம்மா? அவங்க பின்னாடி சைடில் யாராவது கீழே உட்காந்துருக்காங்களா? இல்லைல்ல, சரி. முழிச்சிருக்கணும், தூங்காமல் இருக்கணும். நான் அப்புறம் கீழே இறங்கி வந்துடுவேன். அதனால் ஆண்டுடைய வசனங்களை கவனமாக கேட்க உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் ஏதேன் தோட்டத்திற்கு வந்தார். அவர் ஏதோ புதிதாக வரவில்லை. ஏற்கனவே மனிதனை படைத்த நாள் முதற்கொண்டு தினமும் பகலின் குளிர்ச்சியான வேளையில், தினமும் காலையில் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணி இந்த லைட்டையும் போடு. ஆண்டவர் என்ன செய்வார்னா, மனிதனை சந்திக்கும்படியாய் ஏதேன் தோட்டத்துக்கு இறங்கி வருவார். இது ரெகுலரா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம், தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் வருவாரு, பேசுவாங்க ரெண்டு பேரும். இவன் கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஆண்டவர் இவனுக்கு ஆன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாரு. ரெண்டு பேரும் அது எவ்வளவோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ தெரில, அப்படியே உறவாடி முடிச்சிட்டு அவர் போயிடுவார். அப்புறம் இவன் தான் வேலையை செய்ய ஆரம்பிப்பான். ஒரு நாள் ஆண்டவர் வழக்கம் போல அவர் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தார். எப்போதும் வருகிறது போல வந்தார். வந்து பார்க்கும்போது வழக்கமாய் வருகிறவனை காணவில்லை. வழக்கமாய் ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து நிற்பான், அந்த மனிதனை காணவில்லை. அந்த இடம் காலியாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சுத்தி முத்தி கண்ணேறிட்டுலாம் பார்க்கிறார், ஒரு இடமும் காணல. சுத்தி புத்தி பார்க்கிறாரு, எங்கேயாவது இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் இருப்பானான்னு அங்க பார்க்கிறாரு, இப்படி பார்க்கிறாரு. எங்கேயுமே அவருக்கு கண்ணுக்கு எட்டல. அவருக்கு கண்ணுக்கு மறைவாக ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. போன மாசம் 2 வாரம் அதை வேற நம்ம பிரசங்கம் கேட்டோம். கர்த்தருடைய கண்கள் அழகானது, அவருடைய கண்ணுக்கு மறைவானது எதுவும் இல்லைன்னு. ஆனா ஒரு சின்ன ஏதேன் தோட்டத்துக்குள்ளால ஒரு மனுஷன் ஆண்டவர் தேடி, ஆண்டவரால கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒரு மனுஷனா மாறி போனான். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற, உபவாசிக்கிற, ஜெபிக்கிற தேவ ஜனமே, நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினால் தேவனுடைய கண்ணுக்கு நீ தென்படவே மாட்டாய். எவ்வளவு பயங்கரமானதுன்னு பார்க்கணும் நீங்க. அவருடைய கண்ணுக்கு ஆதாம் தென்படவே இல்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன். எபிரேயர்ல நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமா இருக்குன்னு வாசிக்கிறோம். எப்படி இருக்கு? நிர்வாணமா இருக்கு.
பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்கள் அப்படின்னு சகரியா 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவ்வளவு வல்லமையுள்ள மகிமையுள்ள தேவனுடைய கண்களில் மண்ணை அள்ளி போட்டுட்டு, தூசி அள்ளி போட்டுட்டு ஆதாம் எஸ்கேப். நம்மள மாதிரி நம்ம ஆண்டவருக்கே டாட்டா காட்டுற ஆட்கள். ஆதாமே காட்டியிருக்கானா, நம்ம என்ன பெரிய ஆட்களா? தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய மகிமையின்படி, தேவனுடைய சொந்த கரத்தால், தேவனுடைய சொந்த சுவாசத்தினால், தேவனுடைய சொந்த இமேஜினேஷனால், சொந்த யோசனையினால் தன் கை வடிவத்தில் மனிதனை படைத்தார். அந்த மனிதனே ஆண்டவருக்கு கண்ணில தூசிய போட்டுட்டு எங்கேயோ தப்பிட்டான். ஹல்லேலூயா. எப்படி? கண்ணுல தூசிய போட்டு. நேற்றுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு தமிழ்நாட்டில், நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒருத்தனுக்கு ரெண்டு பேருக்கு விரோதம், 2 பேருக்குள்ள சண்டை. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அவனை வெட்டி கொல்றதுக்காக வர்றான், விரோதிய. ஒரு 6 பேர் சேர்ந்து வர்றாங்க. ஒரு இரவு ஒரு 8-9 மணி இருக்கும். 6 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டி கொல்றதுக்கு வர்றாங்க, கூலிப்படையா. வரும்போது அந்த மனுஷன் ஒரு கடை பக்கத்துல இன்னும் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெட்ட வர்றவன் பார்த்துட்டான், அண்ணா அவன் தான்ப்பா நம்ம வெட்ட வேண்டிய ஆளுன்னு. இவங்க இங்கே தீர்மானம் பண்ணி மறைந்திருந்து அவங்க மெதுவா அவங்கிட்ட நகர்றாங்க. கிட்ட நகரும் போது கரண்ட் போயிடுச்சு. கிட்ட நகரும் போது கரண்ட் போயிடுச்சான். கரண்ட் போன வேகத்துல அங்க நின்னவன் சுதாரிச்சுக்கிட்டான், நம்மளை யாரோ வெட்ட வர்றாங்க, நம்ம விரோதி நம்மளை வெட்டுறதுக்கு வர்றான்னு சுதாரிச்சுக்கிட்டு அவன் அந்த இருட்டுல எஸ்கேப் ஆயிட்டான். இருட்டுல எஸ்கேப் ஆயிட்டான். வெட்ட வந்தவங்க பக்கத்துல இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான் பாருங்க, அவன் தான் இவன் நினைச்சு அவனை வெட்டிட்டான். எப்படி? வெட்ட வந்தவன் எஸ்கேப். யார வெட்டணும்னு வந்தாங்களோ அவன் எஸ்கேப். இருட்டுல கூட பேசிக்கிட்டு நின்னவன இவங்க நினைச்சிட்டாங்க இவன் தான் அவன், அப்படி நினைச்சு வெட்டிட்டான். வெட்டி முடிச்சிட்டு ஓடிட்டான். அப்புறம் தான் பார்க்கிறான், ஐயோ நம்ம ஆளை தப்பா வெட்டிட்டோம். 6 பேரும் போய் சரணடைஞ்சிட்டான். சார் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வெட்ட வந்த ஆள் அது கிடையாது, நாங்க மாத்தி வெட்டிட்டோம். எப்படி? நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததை தான் சொல்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப அந்த மனுஷன் தன்னை வெட்ட வந்தவங்களுக்கு கண்ணுல தூசிய போட்டு மண்ணை போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் பாருங்க. அது மாதிரி இந்த ஆதாம் ஆண்டவருக்கு கண்ணுல தூசிய போட்டுட்டு மண்ணை போட்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் சுத்தி சுத்தி பார்க்கிறார், கண்ணை தொடச்சு பார்க்கிறாரு, உருட்டி பார்க்கிறாரு. ஆதாமை எங்கேயுமே காணும். இப்போ அங்கிருந்து ஒரு சத்தம் கொடுக்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே ஒரு பாட்டு பாடி தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வாசனத்துக்குள்ள போவோம். டி மேஜர் படி தெரிந்த ஒரு பாடல் தான். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நல்ல கவனிங்க. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு இல்லையா? நம்மள ஒரு நாள் இயேசு தேடி வந்தாரா? ஆமா. ஒரு நாள் ஆண்டவர் எப்படி ஆதாம படைச்சாரோ அதுபோல ஒரு நாள் நம்மளையும் அவருக்குள் சிருஷ்டித்தார், அவருக்குள் நம்மை படைத்தார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்களும் நானும் புதிய சிருஷ்டி, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். என்னைக்கு? அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை தேடி வந்தார். அல்லேலூயா. அன்னைக்கிலிருந்து கொஞ்ச காலம் தினமும் ஒரு நேரடி உறவு, நேரடி கனெக்ஷன், நேரடி தொடர்பு
ஆண்டவரோட உனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆதாமுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் பேச, இவன் பேச, இவன் பேச, ஆண்டவர் பேச, பயங்கர சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய ஆதாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆண்டவரும் ரொம்ப மகிழ்ச்சியா கரெக்டா வந்துருவாரு. ஒரு செகண்ட் லேட் பண்ணாம ஆண்டவர் கரெக்டா உள்ள வந்துருவாரு ஆதாமு கிட்ட பேசுறதுக்கு. ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடலாமா? நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா உன் கிருபை, நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ உன் கிருபை என்னில் தராதிருந்தால் அழிஞ்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா என் தேவா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் அல்லேலூயா உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்த
உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு வாசியுங்கள். 3வது அதிகாரம் 9வது வசனம், ஆதியாகமம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆமென். தேவன் தேடும் ஒரு மனிதன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் பேசுகிற செய்திக்கு தலைப்பு நீங்கள் எழுத விரும்பினால், தேவன் தேடும் மனிதன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் தேடப்படுகிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த சபையில இன்னைக்கு காலையில நீங்கள் தேவனால் தேடப்படுகிற ஒரு நபர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தேடுறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எட்டி எட்டி பார்க்கிறாரு. அவருக்கு கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு நாம் நம்மை கொண்டு போய் ஒளித்து கொண்டோம். ஏன் ஒளிச்சுக்கிட்டோம், ஏன் எதுக்குன்னெலாம் நான் பேச வரல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு விஷயத்திற்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவனுடைய சன்னிதானத்திலே தேவனை தரிசித்து தேவனோடு உறவாடி தேவனோடு பேசிக் கொண்டிருந்த ஆதாம் தன்னை ஒளித்து கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அதுபோல எது வேணாலும் இருக்கலாம், எந்த காரணங்கள் வேணாலும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு ஒரு காரணம். அவனுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை அவன் சாப்பிட்ட காரணத்தினால, அப்பா சொன்னதை அவன் மீறினதுனால, அந்த அப்பாவுக்கு முன்னாடி, தம்பி அந்த பைபிளை கையில் எடுத்து வைடா, கால் வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கிற, பைபிளை எடுத்து கையில் வை. அது யார் பைபிள்? கையில் வை, கையில் வை. இந்த பக்கம் இருக்கிற பைபிள் யாருக்குள்ளது? எடுத்து கையில் வச்சுக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் வந்து நின்ற போது அவனுக்கு தெரியுது, இப்போ ஆண்டவர் வர்ற நேரம். டெய்லி அவர் இந்த டைமுக்கு வந்துடுவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்துடுவார். நம்ம போய் ஒளிஞ்சிக்கணும். உங்களுக்கு புரியுறது மாதிரி சொல்லணும்னா, இக்கோட்டஸ்காரன் வர்றவான்னு நமக்கு தெரிஞ்சு, விடியல்காரன் வருவான்னு தெரிஞ்சு, அவன் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டை பூட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறது மாதிரி, ஆண்டவருடைய விஷயத்திலேயும் கர்த்தருடைய காரியத்திலேயும் ஆலய விஷயத்திலேயும் ஜெப காரியத்திலேயும் ஊழிய விஷயத்திலேயும் ஆதாம் தன்னை கொண்டு போய் ஒளித்து கொண்டான். ஸ்தோத்திரம். அப்படி ஒளித்து கொண்ட போதுதான் ஆண்டவர் தேடி வந்தாருன்னு வசனம் சொல்லுகிறது. தேடினாரு, கிடைக்கல. கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அவன் ஒளிஞ்சு இருந்துகிட்டே அங்கிருந்து பேசுறான். ஸ்தோத்திரம். மரத்துக்கு பின்னாடியே இருந்துகிட்டு சத்தம் மட்டும்தான் வருது. அல்லேலூயா. ஆமா, இந்த தண்ணிக்குள்ளால முங்குறவங்க ஒரு மாதிரி கத்துவாங்க பாருங்க, ஆபத்துல.
சாக போற சூழ்நிலையில ஒரு மாதிரி கத்துவாங்க பாரு, அந்த மாதிரி ஆதாமும் இந்த மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு மாதிரி சொல்றான், கத்துறான். ஆமா, எங்க இருக்கிறன்னு கேட்டா வெளியே வந்து இந்த ஆண்டவரே நான் தான் சொல்லணும் இல்ல. அப்படி வருவதற்கான தைரியம் அவனுக்கிட்ட இல்லை, அப்படி வருவதற்கான சூழ்நிலை அவனுக்கு இல்லை. அவன் மரத்துக்கு பின்னாடி நின்னுகிட்டே சொல்றான், நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு நிர்வாணியா இருப்பதினால் பயந்து நான் ஒளிச்சிருக்கிறேன். எப்படி? ஆமா, அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கிடைச்ச உடனே இங்கேருந்து இவரும் திரும்ப ரிப்ளை அனுப்புறார், ஒரு வாய்ஸ் அனுப்புறார், ஆண்டவரே நான் எங்கேயும் போகல, ஒளிச்சு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எங்கேயும் போகல, நீர் ஒன்றும் பயந்துட வேண்டாம், தோட்டத்தை விட்டெல்லாம் நான் போயிடல. அல்லேலூயா. நீர் ஒன்றும் பயந்துட வேண்டாம், சபையை விட்டெல்லாம் நான் போகல, இந்த சபையில தான் இருக்கேன், ஆனா ஒளிச்சு உட்கார்ந்துருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சபையில தான் இருக்கேன், ஆனா நான் ஒளிச்சு இருக்கேன். அவன் ஒளிஞ்சிருந்ததுக்கு காரணம் அவன் நிர்வாணியா இருந்தானா, ட்ரெஸ் போடாம இருந்தானா. அவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்றான். நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்கன்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஏன் ஒளிஞ்சு இருக்கிறீங்க? ஜெபத்துக்கு வராம, இரவு ஜெபத்துக்கு வராம, உபவாச ஜெபத்துக்கு வராம, ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வராம, ஒரு ஆராதனைக்கு வராம, நீங்கள் ஒளிந்திருப்பதற்கான காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. என்கிட்ட சொல்லாண்டா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, நான் ஒரு 7 குறிப்பு வச்சிருக்கிறேன். 3 விஷயம் தான் பேசுவேன் இன்னைக்கு. 3 குறிப்பு பேசுவேன். ஆண்டவர் யாரை தேடி வர்றார், எதுக்காக தேடி வர்றார், 3 விஷயங்கள் பேசுறேன். வாசிங்க 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. சவுலே, உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க போதும் கட்டளை இட்டார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் தேடினார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனை தேடினாராம். ஸ்தோத்திரம். யாரை தேடினாராம்? இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரை தேடினாராம் ஆண்டவர்? இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடினார். அப்போ he has already failed. ஆண்டவர் ஏற்கனவே ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சாரு. ஆண்டவர் தோற்று போயிட்டார். ஆண்டவர் மனுஷனை படைச்சதுனால ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், அவர் மனஸ்தாபப்பட்ட ஒரே ஒரு விஷயம் உண்டுன்னா, பாம்பையோ பல்லியையோ பூரானையோ கற்பாம்பூச்சையோ யானையையோ சிங்கத்தையோ சிவிங்கியையோ சோத்திரம் ஒட்டகத்தையோ காண்டாமிருகத்தையோ நம்முடைய பார்வைக்கு அருவருப்பாய் தோன்றுகிற சில மிருகங்களையோ ஆண்டவர் படைச்சுக்கிட்டு இது எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வைக்கு சில நேரம் சில மிருகங்கள் அருவருப்பா இருக்கும், சில பூச்சிகள் அருவருப்பா இருக்கும் இல்ல. சில பூச்சி கிட்ட வந்துடுச்சுன்னா சில பூச்சிகள் நல்லா நாரும், அது கிட்ட வந்தாலும் நமக்கு அருவருப்பா இருக்கும். பண்ணியை பார்த்தா நமக்கு அருவருப்பா இருக்கும் இல்ல. நமக்கு அருவருப்பாய் தோன்றுகிற சில மிருகங்கள் இதெல்லாம் ஆண்டவர் படைச்சாரு. ஆண்டவர் படைச்சிட்டு நல்லது என்று கண்டார். மனுஷனை படைச்சுக்கிட்டு சொன்னாரு, இவனை படைச்சதுனால எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் இருதயத்துக்கு கஷ்டமா இருக்கு இந்த மனுஷனை படைச்சதுனால. இவனை படைச்சதுக்கு பதிலா இன்னும் ஒரு மிருகத்தை புதுசா படைச்சிருக்கலாம். இவனை படைச்சதுக்கு பதிலா இன்னும் ஒரு புதுசா ஒரு மிருகத்தை எதையாவது படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ இல்ல. நம்ம சில நேரங்கள்ல என்னையெல்லாம் சொல்லியிருக்காங்க,
பிள்ளைய உன்னைய பெத்ததுக்கு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா? என்னையெல்லாம் நிறைய பேர் நிறைய தடவை எங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க பார்ப்போம், உங்க பிள்ளைகளை என்ன சொல்லியிருக்கீங்க? உன்னைய பெத்ததுக்கு சொல்லுங்க. இங்க பாருங்க, இப்பவே எஃபெக்டிவா இருந்தீங்கன்னா நான் பாயிண்ட்டுக்குள்ள போக போக அப்புறம் உங்க மூஞ்சி என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் பிரசங்கமே ஆரம்பிக்கல. சொல்லுங்க. உன்னைய பெத்ததுக்கு ஒரு கல்லையாவது பெத்திருக்கலாம். உன்னைய பெத்ததுக்கு 4 ஆடு மாடை பெத்திருக்கலாம் இல்ல? உன்னைய பெத்ததுக்கு 2 பன்னிய வாங்கி வளர்த்திருக்கலாம். ஆண்டவரும் இதே தான் சொன்னார். மனுஷனை படைச்சு வச்சுக்கிட்டு உன்னைய படைச்சதுக்கு பதிலா இன்னும் ஒரு மிருகத்தை படைச்சிருந்தோம்னா தோத்துறான். ஏன்னா இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவனை விட்டு விலகி போயிட்டான். இப்ப அது போல ஒரு சூழ்நிலை தான் இங்க 1 சாமுவேல்ல நடக்குது. நீங்க 8ஆம் அதிகாரத்திலிருந்தே வாசித்துட்டே வரணும். என்ன நடக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் சாமுவேல் கிட்ட போனாங்க. சாமுவேலே, எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அம்மா தூங்குறாங்க பாருங்க, தட்டி விடுங்க. சோத்ரா, அந்த அம்மா தான். இன்னும் தட்டல, நீங்க தட்டுங்க, சீக்கிரம் தட்டுங்க. தட்டிட்டீங்களா? இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க பாருங்க, அந்த கோமதி அம்மா பக்கத்துல தான். அவங்கள தான் தட்டுங்க. அப்படி சோத்ரா, சரி, வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, என்ன சொன்னேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட போய் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ சாமுவேல் சொன்னா, எதுக்கு? நமக்கு ராஜா தேவன் இருக்கிறாரு. ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்தள்ளாராய். ராஜாதி ராஜன் மகிமையோடே வானமேகத்தில் மகிமையோடே வானமேகத்தில். நல்லா கவனிக்கணும் சபை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேணும்னு சாமுவேல் சொன்னாரு, எதுக்குப்பா? நம்ம ஆண்டவர் நமக்கு ராஜாவா இருக்கிறாரு. அவரு ராஜாவா இருக்கும்போது நமக்கு எதுக்கு இன்னொரு ராஜா? உடனே இவன் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. அம்மோன் புத்திரர்களை பாருங்க, அவன் ராஜா வச்சிருக்கிறான். அமலேக்கியர்களை பாருங்க, அவனுக்கு ராஜா இருக்கு. மோவாபியர்களை பாருங்க, அவனுக்கும் ராஜா இருக்காங்க. மீதியானியர்களை பாருங்க, அவனுக்கு. சுத்தி எல்லா தேசத்தையும் பாருங்க, எல்லாரும் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை வைத்திருக்கிறார்கள். ராஜா இல்லாம சுத்திக்கிட்டு வர்ற ஒரே மக்கள் நம்ம மட்டும்தான். அதனால நமக்கு ஒரு தலைவனா இருக்கிறதுக்கு ஒரு ராஜாவா ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து ஆகணும். அப்ப மறுபடியும் சொல்றாரு, இல்லப்பா வேண்டாம், நமக்கு ஆண்டவர் ராஜாவா இருக்கிறார். ஆனாலும் இவங்க விடல. இல்ல 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 இல்ல, அவர் இருந்துட்டு போட்டோம், ராஜாவா இருந்துட்டு போட்டோம். ஆனா எங்க கண்ணுக்கு முன்னாடி எங்களை நடத்துகிற ஒரு தலைவன், ஒரு ராஜா எங்களுக்கு வேணும்னு போராடினார்கள். சாமுவேல் தேவ சமூகத்துல போய் நின்றான். ஆண்டவரே, என்ன செய்யணும்பா? நான் சொன்ன பிறகு இந்த மக்கள் கேட்கல, நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சரி, அவங்க விருப்பத்துக்கே விட்டுரு. நாளைக்கு நேரத்துல பென்யமீன் கோத்திரத்துல இருந்து சவுல்னு ஒருத்தன் தகப்பனுடைய கழுதையை தேடி வருவான், அவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி அனுப்பிட்டார். 9ஆம் அதிகாரத்துல. 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினான். 1வது வசனத்துல இருக்கும், அபிஷேகம் பண்ணினான். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு விட்டார். எப்படி தேடினார்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான்னு தேடினார். ஆதாம ஆண்டவர் நம்பிதான் படைச்சாரு. இவன் என் சாயலின்படி, என் ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறவன், இவன் ஒழுங்கு மரியாதையா தோட்டத்துல இருப்பான்னு நம்பிதான் ஆண்டவர் படைச்சார். என்னைய உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான பணியில அவர் வச்சாரு. உங்களையும் அப்படித்தான். நீங்கள் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று, உண்மை உள்ளவர்களா இருப்பீர்கள் என்று
தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று நம்பிதான் உங்களை என்னையும் கர்த்தர் அவருடைய ஆலய பிரகாரத்துல கொண்டு வச்சிருக்கார். ஆமென். சவுல் அப்படிதான் கொண்டு வந்தாரு. ஆனா சவுலோ அவன் தான் செயலினால் தன் கிரியையினால் ஒன்ன சொன்னான். என்ன சொன்னான்னா, ஆண்டவரே நீர் நினைக்கிறது போல உங்க இருதயத்துக்கு ஏற்றது மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. என்ன சொல்லிட்டான்? உங்க இருதயத்துக்கு ஏற்றது மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. நான் எனக்கு என்ன விருப்பமோ, என் இருதயத்துக்கு என்ன ஏற்றதாய் தோன்றுகிறதோ, எனக்கு எது செம்மையாய் தோன்றுகிறதோ, எது எனக்கு சரியாக தோன்றுகிறதோ அப்படித்தான் நான் இருப்பேன். முடிஞ்சா என்னைய ராஜாவா வச்சுக்காரு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு தெனாவெட்டு இருந்தா, எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா, முதல் ராஜாவாக பரலோகத்தின் தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகித்து தெரிந்தெடுத்து கொண்டு வைத்திருக்கும் போது, உன் குடும்பத்துல உன்னைய முதல்ல அவர் ரட்சித்தார். உன் கிராமத்துல கர்த்தர் உன்னைய முதல்ல ரட்சித்தார். உன்னைய முதல்ல ரட்சித்து, உன்னைய முதல்ல அபிஷேகித்து, முதல்ல உனக்கு கிருபையை தந்து, இந்த சகல ஜனங்களுக்கு முன்னே நீ ஒரு பரிசுத்த ஜாதியா, நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட கூட்டமா, நீ ஒரு தேவ பிள்ளையாய் வாழும்படி கர்த்தர் உன்னைய கொண்டு வந்து நிறுத்தினா, நீ என்ன சொல்ற? சவுல மாதிரி இந்த பாருங்க ஆண்டவரே, உம்ம விருப்பப்படி எல்லாம் என்னால ஏன் சொல்ல மாட்டேங்கிறிய? இப்பவே எஃபெக்டிவா இருக்கா? இன்னும் 2 குறிப்பு நான் வசனம் சொல்லுகிறது, சவுலை கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றவனா இருப்பான் என்று நம்பி கொண்டு வந்து ராஜாவா நிறுத்தினார். குலத்துக்கு 1, கோத்திரத்துக்கு 1, குடும்பத்துக்கு 1, கிராமத்துக்கு 1 தேடி கண்டுபிடிச்சு, உன்னைய விட நல்லவங்க கிராமத்துல இருக்கையில, உன்னைய விட பணம் படைத்தவர்கள் கிராமத்துல இருக்கையில, உன்னைய விட யோக்கியவான்கள் கிராமத்துல இருக்கையில, உன்னைய விட திறமசாலிகள் கிராமத்துல இருக்கையில, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அற்பமாய் தோன்றப்பட்டு கைவிடப்பட்டு தூக்கி எறியப்பட்ட உன்னை தேடி கண்டுபிடித்து உன் மேல ராஜ அபிஷேகத்தை வைத்து கொண்டு வந்து நிறுத்தினா, நீ என்ன சொல்ற? உங்க இருதயத்துக்கு ஏற்றது மாதிரி எல்லாம் என்னால நடக்க முடியாது அப்படின்னு சவுல் சொல்றான். சவுல் சொன்னதுனால இப்ப முந்தின வசனத்தை வாசிங்க, அப்ப நமக்கு நல்லா புரியும். 13வது அதிகாரத்துல 13வது வசனம். 1 சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர், தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி இஸ்ரவேல் நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, வேற வழி இல்லை. உன்னைய நான் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டேன், வேற வழி இல்லை, இருந்து தொலை. ஹல்லேலூயா. கவனிக்கணும். தோத்திரம். உன்னைய கொண்டு வந்துட்டேன், இனி வேற வழி எனக்கு தெரியல. உன்னைய நம்பினேன், நீ எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவளா இருப்பாயின்னு நம்பினேன். நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, பரவாயில்ல, இருந்து தொலை. ஹல்லேலூயா. இருந்து தொலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் எப்படி தேவனுக்கு பிரியம் இல்லாம மாறி போனான்னு அந்த வசனம் சொல்லுது. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையின் கை கொள்ளாமற் போனீர். அதுக்கு இன்னொரு வார்த்தையை சாமுவேல் பயன்படுத்துறாரு, புத்தீனமாய் செய்தீர். சவுலை பார்த்து சொல்றாரு, ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீ புத்தீனமாய் செய்தாய். என்ன புத்தீனம்? கட்டளைக்கு கை கொள்ளல, கட்டளைக்கு கீழ்ப்படியல, கீழ்ப்படியாம போனாய். ஆதாம் செஞ்ச தப்பு என்ன? கீழ்ப்படியாமல் போனான். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? புத்தியீனமாய் நடந்தாய். அப்போ கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன் யார்? புத்தியீனன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன் லூஸ், புத்தியீனன், முட்டாள், பைத்தியம், கிறுக்கு, மெண்டல். இல்ல உங்க ஊர்ல உண்டா இந்த வார்த்தைலாம்? எங்க பைபிள்ல இருக்கிறத தான் சொல்றேன். நமக்கு புரியுறது மாதிரி வேற வார்த்தையை சொல்லி இருக்கிற, அவ்வளவுதான்.
சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி சவுல் என்னும் ராஜாவை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். என்ன புத்தியீனமாய் செய்தீர்? கட்டளைக்கு கீழ்ப்படியல. கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கண்ணை மூடிக்கிறேன். சொல்லுவேன் சொல்லு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டளைன்னா என்னன்னு தெரியல, அதனால தான் அவங்க அல்லேலூயா சொல்றது. கட்டளைன்னா என்னன்னு தெரியாததுனால, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாததுனால. பைபிள் ஸ்டடியில 2 வாரமா கட்டளையை பேசிக்கிட்டு வந்தேன். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல முத கட்டளை, என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நம்பர் 1, இயேசுவை தவிர, ஆண்டவரை தவிர வேற கடவுள் இல்லை. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல இன்னும் ஒன்ன வச்சேன்னா அதுதான் உனக்கு கடவுள். எப்படி? ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தையோ வேலையையோ கல்வியையோ நீ வச்சா அதுதான் உனக்கு கடவுள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம நீ எங்க போனாலும் அது உனக்கு கடவுள். அப்போ உனக்கு யாரு கடவுள்? ஆண்டவர் சொன்னாரு, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள், வேற கடவுளை நீ வைக்காத. உலகத்துல தான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, கும்பிடும் இல்ல, என்னது கும்பிடும் இல்ல செய்யும் தொழிலே தெய்வமா. அப்படி இங்க யாராவது இருக்கீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுறணும். செய்யும் தொழில் தெய்வம் அல்ல. செய்யும் தொழில் உனக்கு ஜீவன் தரவில்லை. செய்யும் தொழில் உன்னை ரட்சிக்கவில்லை. செய்யும் தொழில் உன்னை அபிஷேகிக்கவில்லை. செய்யும் தொழில் உனக்காக ராஜ்யத்தை ஏற்படுத்தவில்லை. தேவன் உனக்காக ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இதுல அம்மா தெய்வமே, இதுல நின்னோம்னா ஒரு குறிப்பு கூட முடிக்க மாட்டேனா? அப்ப கவனிங்க, கட்டளையை மீறுவது ஸ்தோத்திரம், புத்தி ஈனம். அப்போ நமக்கு யார் கடவுள்? யெகோவா தேவன். 2வது என்ன கட்டளை? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் சமுத்திரத்திலும் என்ன செய்யக்கூடாது? யாதொரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது. நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். 4 நாளைக்கு முன்னாடி திங்களோ செவ்வாயோ நானும் என் மகளும் ஒரு பேக்கரிக்கு போனோம். அவளை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு பேக்கரிக்கு போனோம். அந்த பேக்கரிக்குள்ள போன உடனே ஜேடனுக்கு ஃப்ரெண்டு அங்க இருக்கிறான். உடனே இவ சொல்றா, அப்பா அங்க பாருங்க ஜேடனுக்கு ஃப்ரெண்டு. அவன் பேரு யாக்கோபு. பேரு எந்த பேர்? அது என்ன பேரு? கிறிஸ்தவ பேர். பேரு யாக்கோபு. தம்பி கழுத்துல ஜெபமாலை தொங்குது. தம்பி கழுத்துல. உடனே என் பிள்ளை சொல்றா, அப்பா அந்த பையனை தெரியுமாப்பா? அவன் பேரு யாக்கோபு. அவன் தான் ரொம்ப க்ளோஸ். அவனும் இவனும் கொண்டு போறதெல்லாம் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிடுவாங்க, மாத்தி மாத்தி தின்னுவாங்க. ரொம்ப க்ளோஸ். கழுத்துல ஜெபமாலை தொங்குது. அம்மாவை சொல்றா, வேளாங்கண்ணியில போய் மாலை போட்டுக்கிட்டு வந்திருக்கு. சத்தியத்தை அறிந்த தேவ பிள்ளையே, நீ வேளாங்கண்ணியில போய் படுத்து கிடந்திருக்கியா? கொன்னே போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ். அப்படி உனக்கு என்ன இருந்தா இந்த சபையை விட்டு போயிடணும். இந்த சத்தியத்தை கேட்டுட்டு அதுவும் வேணும் இதுவும் வேணும் இந்த சபையில இருக்கக்கூடாது. ஜெபமாலை வைக்கிறது, கருப்பு கயிறு கட்டுறது, வெள்ளை கயிறு கட்டுறது, அப்படியெல்லாம் இருக்குன்னா அதுக்கு வேற சபைகள் இருக்கு, தேடி போய்கிட்டே இருக்கணும். சத்தியத்தை தெரிஞ்சு சத்தியத்துல இருக்கிறதா இருந்தா நீ சத்தியத்துல இருக்கணும். இப்ப நீ கட்டளையை மீறிட்டியா? மீறினியா? மீறினல்ல. அப்ப உன்னை ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நீ புத்தியீனன், நீ முட்டாள், நீ பைத்தியம், நீ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இல்ல, நீ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவள் இல்ல, ஏற்றவள் இல்ல. ஏற்றவனா இருப்பாயின்னு நம்பிதான் கொண்டு வந்து நிறுத்தினாரு. எனக்கு பிரியமா இருப்ப, ஜோம் பண்ணுவ, பாட்டு பாடுவ, ஆராதிப்ப, ஸ்தோத்திரம் பண்ணுவ, பரிசுத்தமா வாழுவ, கொடுப்ப, ஊழியம் செய்வன் நம்பி கொண்டு வந்து உனக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து உனக்கு அபிஷேகம் கொடுத்து உன்னை சபையில கொண்டு வந்து நிறுத்தினா எங்க போற?
ஐயா வேளாங்கண்ணிக்கு போகுது, வாங்க வேளாங்கண்ணிக்கு போட, நேர்ந்து இருக்கிறேன் மொட்டை போடைக்கு. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை தான் இன்னைக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். உன்னை இன்னைக்கு காலையில கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நீ மாறுவியான்னு உன்னை தேடி வந்திருக்கார். என் இருதயத்துக்கு விருப்பம் உள்ளவனோ நீ வாழுவியோ, என் கட்டளையின்படி நீ வாழுவியோ. எனக்கு அழணும் போல தோணுது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போனேன், அழுதுட்டேன் சில வார்த்தைகளை சொல்லும் போது. அதெல்லாம் இப்போ ஒரு புதிய அனுபவம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கூட ஆண்டவர் பேசுறாரா என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. நீ செவிட்டு விரியனை போல ஆலயத்தில் உட்கார்ந்து இருந்து, இடையில ஒரு வார்த்தை நான் எங்க லேவி ராமத்தில் படிச்சேன்னு நினைக்கிறேன். அவங்க இருதயத்தை குறித்து ஒரு வார்த்தை அங்க இருக்கு, இப்ப கண்டுபிடிச்சுக்கிட முடியாது, நேரம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பகல்ல கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கார். நீ அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா ஏற்றவளா மாற வேண்டும் என்று. அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, இந்த பாரு, உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது, கொஞ்ச காலம் நீர் ராஜாவா இருப்பீரு, அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறாரு, தன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைகளே, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா ஏற்றவளா நீ இருக்கணும். நீ வளர்ந்து வரும் காலங்களில் உன் புத்தி கெட்டு தோத்துறோம், திருப்பதிக்கு போறேன், ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், அவங்க அதை மந்திரிச்சு தந்தாங்க, இவங்க இதை மந்திரிச்சு தந்தாங்கன்னு கெட்டிட்டு வந்துடாத. தோத்துறோம். வந்தேன்னா வெளியே நில்லு, காம்பவுண்டுக்கு வெளியே நின்னுறணும், உள்ள வந்துடக்கூடாது. இது பரிசுத்த ஸ்தலம், இது புண்ணிய ஸ்தலம் இல்லை, இது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். இது புதிய எருசலேம், பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. ஆமென். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்தணைக்கும், தவித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் தஞ்சமானே, மேலான பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. மறுபடியும் எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஹல்லேலூயா. இது பரம எருசலேம். காது இருந்தா வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு வசனம், அங்க 7 இடத்துல இருக்கும், நம்ம 1 மட்டும் வாசிப்போம். 2வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. 2 கடைசி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிலருக்கு காது இருக்காது, வாய் இருக்கும். காது இருக்காது, வாய் இருக்கும். இங்க பேசினத, இங்க கேட்ட பிரசங்கத்தை வெளியே கொண்டு போய் குறை சொல்றதுக்கும் குத்தம் சொல்றதுக்கும் வாய் இருக்கும், காது இருக்காது. காது இருந்தா இருதயத்துக்குள்ள போய், ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வருகிறேன் என்று உன்னை ஒப்பு கொடுக்க செய்யும்.
இருதயத்துக்கு ஏற்றவனை தேடி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் யாரை தேடுறார்னா இருதயத்துக்கு ஏற்றவன். இரண்டாவது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேல் சொல்லுங்கப்பா, அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன், நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன். கேட்கிற ஒவ்வொரு அதை நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்றத கவனிங்க. சாமுவேல் இதுவரைக்கும் சவுலை அபிஷேகம் பண்ணின சாமுவேல்னு பெரிய மனுஷனா பார்த்தோம். அதே சாமுவேல் தான் இப்ப பிள்ளை ஆண்டான், சின்ன பிள்ளை. அவங்க அம்மா, தம்பி கவனி, அவங்க அம்மா அவனை பால் மறக்க பண்ணி அவனை கொண்டு போய் தேவாலயத்துல விட்டுட்டாங்க. ஆமென். விட்டாங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த அம்மா சின்ன சட்டை, அளவு கிடையாது, அன்னைக்கு அளவு எடுக்கல, டெய்லர் இல்லை. அவங்க ஒரு கற்பனையில என் பையன் இவ்வளவு வளர்ந்துருப்பான் ஒரு வருஷத்துல அப்படின்ற ஒரு கற்பனையில ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு, தம்பி நல்லா இருக்கியாடா அப்படின்னு விசாரிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் பார்ப்பாங்க. அப்படி வளர்றான், சபையில வளர்றான். ஏலின்னு ஒரு பாஸ்டர் அங்க இருக்கிறாரு, வயசான ஒரு தாத்தா. அவருக்கு பணிவிடை செய்வதற்காக இந்த சாமுவேல் அங்க நிக்கிறான். ஒரு நாள் ராத்திரி ஏலியும் தூங்க போயிட்டாரு, சாமுவேலும் தான் இடத்துக்கு வந்து படுத்துட்டான். படுத்திருக்கும் போது ஒரு சத்தம் கேக்கு, சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் கேக்கு. ஆமென். நமக்கு தெரிஞ்சதுதான், புரியறதுக்காக விளக்குறேன். சாமுவேலேன்னு ஒரு சத்தம் கேக்குது. டக்குன்னு எழும்பிடுறான். எழும்பின உடனே தாத்தா நம்மளை கூப்பிடுறாங்க, ஏலி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடி தாத்தா படுத்திருந்த இடத்த போய் கூப்பிட்டு, தாத்தா கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். தாத்தா சொன்னார், இல்லடா, நான் எதுக்கு கூப்பிட போறேன், போய் படுத்துக்க. மறுபடியும் போய் படுத்துக்கிட்டான். மறுபடியும் சத்தம் கேட்கு, சாமுவேலே. மறுபடியும் எழும்பி வேகமா ஓடி, தாத்தா கூப்பிட்டீங்களா? அப்ப அவர் சொல்றாரு, நான் கூப்பிடல, ஆனா ஒண்ணு, மறுபடியும் சத்தம் கேட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு. சொல்லி கொடுத்துட்டாரா? வந்து படுத்துட்டான். படுத்திருக்கும் போது சத்தம் கேட்குது, சாமுவேலே சாமுவேலே. மொதல் 2 முறை கூப்பிடும் போது இவனுக்கு ஏன் கர்த்தர்னு பிடி கிடைக்கலன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தாத்தா சத்தம் தான் கேட்குது, சாமுவேலே வா. என்ன தாத்தா? போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வா. சாமுவேலு அந்த விளக்கு எடுத்துட்டு வா. சாமுவேலு அந்த எண்ணெயை எடுத்துட்டு வா. சாமுவேலு அந்த விளக்கு மரம் எடுத்துட்டு வா. சாமுவேலு அந்த சேரை தூக்கி போடு. சாமுவேலு இந்த பாயை தூக்கி போடு. இவர் மட்டுமா கூப்பிட்டுருப்பாரு? அங்க பலி செலுத்த வந்தவங்களும் கூப்பிட்டுருப்பாங்க. ஏ சாமுவேலு தண்ணி எடுத்துட்டு வா. ஏ சாமுவேலு என் செருப்பு எடுத்துட்டு வா. ஏ சாமுவேலு அந்த ஸ்கிரீனை தள்ளி போடு. நான் சொல்லுது விளங்குதா? தேவாலயத்துக்கு வந்தவங்க எல்லாரும் அந்த சாமுவேலை பயன்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா அவன் சின்ன பிள்ளை இல்ல, வீட்டுல சின்ன பிள்ளை இருந்தா வேலையை வாங்குவோம்ல, சபையில சின்ன பிள்ளைகளை வேலை வாங்குறோம்ல, அந்த மாதிரி. மோசி சிரிக்கிறான், இந்த ஐயா நம்மள அதனால தான் வேலை வாங்குறாரு போல இருக்குன்ட்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்ல, வேலை வாங்குறான் சாமுவேல். அப்ப ராத்திரி படுத்திருக்கும் போது சத்தம் கேட்குது, சாமுவேலேன்னு உடனே இவனுக்கு என்ன நினைவு வந்துருச்சுன்னா, எப்பவும் கூப்பிடுறது தானே, கூப்பிடுறாங்கன்ட்டு ஓடி போயிட்டான். ஆனா தாத்தா சொல்லி கொடுத்தாரு, நாங்க யாரும் கூப்பிடல, இனி சத்தம் கேட்டா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். படுத்துக்கிட்டான், சத்தம் கேட்குது, எழும்பி நின்று சொல்றான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நல்லா கவனிக்கணும் சபை, யாரை தேடுறாருன்னு நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசனம்? 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளும். சாமுவேல் ஆண்டவர் யாரை தேடுறாரு தெரியுமா? நான் இப்படி சொல்லி நான் உங்களுக்கு விளக்க விரும்புறேன். தன் இருதயத்தில் ஆண்டவர் யாரை தேடுறாருன்னு சொல்றேன், எழுதுனா எழுதிக்க. தன் இருதயத்தில் இருப்பதை யாருகிட்ட சொல்லலான்னு தேடுறாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க இருதயத்துல ஒரு பாரம், உங்க இருதயத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு உங்களுக்கு ஏங்குது இல்ல? ஏங்குதா?
ஸ்தோத்திரம். யாருக்கிட்டையும் சொல்லட்டாவது, ஐயா கிட்டையாவது இன்னைக்கு போய் நம்ம பிரச்சனை எல்லாம் கொட்டிக்கிட்டு வந்துடணும்னு வந்திருக்கல இன்னைக்கு காலையில. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாரத்தை சாமுவேலுக்கு இருதயத்தில் இறக்குவதற்காக ஆண்டவர் சாமுவேலை தேடி அந்த ஆலயத்திற்குள்ள வந்தார். ஹல்லேலூயா. என்ன பாரம்? மேலேந்து பார்க்கிறாரு, தேவாலயத்தை மேலேந்து பார்க்கிறாரு. நிறைய பேர் வாராங்க, தோத்திரம் சொல்றாங்க, அல்லேலூயா சொல்றாங்க, ஆவியில நிரம்புறாங்க. எல்லாம் நடக்கையில 2 பேர் மாத்திரம் ஒரு பெரிய குச்சி எடுத்து, தோத்திரம், ஒரு பெரிய குச்சி எடுத்து, தூங்காத, பெரிய குச்சி எடுத்து அங்கே வெந்து கொண்டிருக்கிற இறைச்சிய குத்தி, தோத்திரம், நல்ல செழுமையான கொழுமையான அந்த இறைச்சி துண்டங்களை எடுத்து தங்களுக்கென்று தின்று கொள்ளுகிற ஒரு கூட்டம் சபையில பெருகிக்கிட்டே இருக்குது. இது அங்கேருந்து பார்க்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் பார்க்கிறார். அது மட்டுமா நடக்கு? அது மட்டும் இல்ல, சபையில ஜெபம் நடக்கு, ஆராதனை நடக்கு, தோத்திரம் நடக்கு, அல்லேலூயா நடக்கு, அந்நிய பாஷை நடக்கு, உபவாசம் நடக்கு, எல்லாம் நடக்கு. சபைக்கு வெளியில வாசல்ல, ஆலயத்தின் வாசலில் கொஞ்சம் கூத்தும் நடக்கு, கொஞ்சம் கூத்தும் நடக்கு. தேவையில்லாத உறவுகளும் தேவையில்லாத சம்பாஷணைகளும் ஆலயத்தின் வாசல்ல உள்ள. நல்ல ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை, தோத்திரம், நல்ல ஆவியில நிரம்பி முடிஞ்சு நேர ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்துகிட்டு நல்ல கூத்து, நல்ல காமெடி, நல்ல இவ்வளவு 3 மணி நேரம் ஆராதிச்சதுக்கும் கேட்ட வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத உறவுகளும் உரையாடல்களும் ஆலயத்துக்கு வெளியே. உங்களை சொல்லல, அன்னைக்கு நடந்ததை சொல்றேன். எப்படி? இங்க நல்ல அந்நிய பாஷை, வெளியில போய் உட்கார்ந்த உடனே அடுத்த நிமிஷம் என்னாத்துமாவே போட்டு 3 அல்லேலூயா சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஊர்க்கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதை, அவங்க பத்தி கதை, இவனை பத்தி கதை, அவங்கள பத்தி கதை, இவங்கள பத்தி கதை. உள்ள நடந்ததுக்கும் வெளியில நீ பேசுறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத விஷயங்கள் ஆலயத்தின் வாசல்ல. இத மேலே இந்த ஆண்டவர் பார்க்கிறார். என்ன செய்யறாரு? ஆண்டவர் மேலேந்து பார்க்கிறாரு. யாருக்கிட்ட சொல்லுவேன் இத? இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்னு தேடுறாரு. ஏலிய பார்க்கிறாரு. அவன் எழும்புனா படுக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது, படுத்தா எழும்பதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. ஏன்னா அவன் சின்னையா மாதிரி கொஞ்சம் சூலிச்ச மனுஷன். அவனுக்கு கொழுப்பு அங்கங்க தள்ளி கிடந்ததுனால உட்கார்ந்தா 3 நிமிஷம், எழும்புனா 6 நிமிஷம், படுக்கிறதுக்கு 8 நிமிஷம், படுத்துக்கிட்டு எழும்ப 7 நிமிஷம். இவனை நம்பி எங்க இவன் இருதயத்துல போய் சொல்றது? தேடுறாரு. தம்பி உன்னை, தங்கச்சி உன்னை தேடுறாரு, தம்பி உன்னை தேடுறாரு. இந்த சபையில நடக்கிற சில அருவருப்புகளை, இந்த உலகத்தில் நடக்கிற சில அருவருப்புகளை உன் இருதயத்துல உன்னோடு கூட பேசும்படி, உன்னோடு கூட இடைபடும்படி, உன்னை தொடும்படி, உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை அபிஷேகிக்கும்படி கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஒரு கையாவது தட்டுதான் பாரான். எல்லாம் செத்து போய் கிடக்குது, எல்லாம் செத்து போய் கிடக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் உன் காதுல விழுதா? உன் காதுல விழுதா? ஆண்டவர் பரலோகத்தில இருந்து பார்க்கிறார். ஆண்டவர் பரலோகத்துல தூங்கிட்டு இருக்காங்கன்னு இறங்கி வந்த நினைச்சீங்களோ? இல்ல, தோத்திரம். ஆண்டவர் பரலோகத்தில இருந்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு இவ்வளவு ஒரு மோசமான நிலை சபைகளுக்குள்ள இருக்குதே, இத நான் யாருகிட்ட சொல்லுவேன்? சத்தியம் இல்ல, தோத்திரம். ஒரே டான்ஸ், லைவும் போறதுனால அதையும் சேர்த்து பேசுறேன். ஒரே டான்ஸ் தான். ஒரு பக்கம் புகை, ஒரு பக்கம் லைட்டு. என் சத்தியத்தின்படி நடக்கும்னு நான் சபையை ஸ்தாபிச்சா இவன் தனக்கு விருப்பம் போல சபையை மாத்தி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகிற இடமாக சபையை மாத்திட்டானே. இதை ஆண்டவர் மேலே இருந்து பார்க்கிறாரு. ஓ தோத்திரம், வாங்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாரு. சோத்திர செத்தவங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்ட உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய சத்தம் உன் காதுல, லாசருவின் காதுல விழுந்தது போல விழுமானால் நீ இன்னைக்கு உன் கல்லறையை விட்டு வெளியே வா, உன் கல்லறையை விட்டு வெளியே வா.
இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உன் காதுல தொனிச்சா நீ வெளியே வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பேசுறார், என்ன என்ன ஆண்டவர் தேடுறாருன்னா, ஆமா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நான் நினைக்கிறேன் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். அங்க தியத்ரா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லுவாரு. 24வது வசனம். தியத்ராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். நல்ல கவனி தம்பி, தங்கச்சி, சகோதரா, நல்ல கவனி. ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து, சபையே, என் இருதயத்துல நிறைய இருக்கு, ஆனா ஒரே ஒரு பாரத்தை நீ சுமப்பியா எனக்காக? எனக்கு சபையை நினைச்சு பாரும், ஊழியக்காரனை நினைச்சு பாரும், விசுவாசியை நினைச்சு பாரும், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை நினைச்சு பாரும், குடிக்காரனை பார்த்து பாரும், வாலிபர்களை நினைக்கும் போது பாரும். அவருக்கு பாரம், இதெல்லாம் அவருடைய பாரம். தேசத்துல விக்கிரகம் பெருகுதுன்னு பாரும், குடிகாரர்கள் பெருகுதான்னு பாரும். இதுல ஒரு பாரத்தையாவது நீ சுமப்பியா சகோதரா? இதுல ஒரு பாரத்தையாவது நீ சுமப்பியா சகோதரி? உன்னைய தேடி வந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தை நீ உன் பாரத்தை யார்கிட்ட எல்லாமோ போய் சொல்லி உன் பாரத்திலிருந்து விடுதலை ஆகிறியே, ஆண்டவராகிய இயேசு தம் பாரத்தை யார்கிட்ட போய் சொல்லுவாரு? உன்னை அல்லாமல். வாங்கிட்ட அவர் பாரத்தை சொல்றதுக்காகத்தான் உன்னை ரட்சித்து கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆனா நீயோ வாரம் வந்து நின்னு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், உன்னை அதிசயம் செய்வார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்று. வாரம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று வாரம் இந்த அழுகைக்கும் புலம்பலுக்கும் சபையில குறைவே இல்லாண்டவரே. என் பாரத்தை பாரப்பா, என் பாரத்தை பாரப்பா, என் கஷ்டத்தை பாரப்பா. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை என்னையும் தேடி வர்றாரு. என் பாரத்துல ஒன்னையாவது நீ சுமப்பியா? ஒரு பாரம். என் இருதயத்துல நிறைய இருக்கு சகோதரா, சகோதரி, என் இருதயத்துல நிறைய பாரம் இருக்கு. அதுல ஒரு பாரத்தை சுமப்பியா? ஒரு ஆத்துமா, ஒரு பாரம். ஆண்டவர் தேடுறாரு. சாமுவேலை பார்க்கிறார். சாமுவேல் நீயாவது வாடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என் இருதயத்துல ஒரு பெரிய பாரம் இருக்கு. என் இருதயத்துல இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். அவருடைய பாரத்தை யாருகிட்ட சொல்லுவார்? குடிகாரன்ட்ட போய் சொல்லுவாரா? ரட்சிக்கப்படாதவன்ட்ட போய் சொல்லுவாரு? தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு யாரு உன் தெருவில் குடிச்சுக்கிட்டு ஒருத்தன் சண்டை போடுறானே அவனுகிட்டயா போய் சொல்லுவாரு? சபைக்காக திறப்புல நில்லு, சபைக்காக கண்ணீர் வடி, ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணு, சபையின் ரட்சிப்புக்காக ஆத்துமாக்களின் மீட்புக்காக ஜெபம் பண்ணுன்னு யாருகிட்ட போய் சொல்லுவாரு? யாருகிட்டமா? யாருகிட்ட? காவடி தூக்குறான் அவன்ட்டியா? காவடி தூக்குறான் அவன்ட்டியா? யார்கிட்ட சொல்லுவாரு? யார்கிட்ட சொல்லுவாரு? 40 நாள் விரதம் இருந்து கருப்பு துணி கட்டி மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்களே சகோதரர்கள், அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்களா? ஆண்டவர் அவர்கிட்ட போய் சொல்லுவாரா? வாங்கிட்ட சொல்லணும்னு தான் உன்னைய கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. நீயோ செவிட்டு விரியன போல கொஞ்சம் கூட கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சு அவருடைய பாரத்தை சுமக்காம நீ ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு காலையில் அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். எதுக்குன்னா உனக்கு அற்புதம் செய்யறதுக்கு இல்ல, உனக்கு சுகம் செய்யறதுக்கு இல்ல. இங்க ஒரு தங்கச்சி கொஞ்ச நாள் அந்த அம்மா கூட வந்துகிட்டு இருந்தா, காணோம்.
ஏன் வரலன்னு தெரியல. தோத்திரம். ஏஜி சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாளாம்மா, இல்லை வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாளா தெரியல, அப்புறம் கேட்போம். சோத்திரம். அந்த பிள்ளை வாலிப மகள், அவ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறா, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில். எதிர அங்க ஒருத்தி, ஒரு ஆபீஸ், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒருத்தி, ஒரு வாலிப பெண், எதிர்த்தாப்புல இவா. ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளிப்படுது. இவா அவளை பார்க்கிறா, அவ இவளை பார்க்கிறா. இவளுக்குள்ள இருக்கிற பிசாசு அவளை பார்த்து பயப்படுது, அவளுக்குள்ள இருக்கிற பிசாசு இவளை பார்த்து பயப்படுது. கதை இல்ல, முடிஞ்ச உடனே அந்த அம்மாட்ட கேளுங்க. இவளுக்குள்ள இருக்கிற பிசாசு அவளை பார்த்து ஐயோ பயங்கரமா இருக்கு, அவ மொழி சரியில்லையே, அவ முகம் சரியில்லையேன்னா அவ பயப்படுறான். அவளை பார்த்து இவ பயப்படுறா. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பிச்சு புடுங்கிட்டாங்க ஆபீஸ்ல இருந்து. இவா இந்த டேபிள்ல இருந்து எழும்பி ஓட, இவா இந்த டேபிள்ல இருந்து எழும்பி ரோட்டுக்கே ஓடிட்டா. மன்னார்குடியில, காட்டு மன்னார்குடியில எழும்பி ஓடிட்டா. அவ்வளவு பயங்கரமான ஆவியில பிடிக்கப்பட்டு வந்த ஒரே நாள் ஆண்டவருக்கு மகிமைக்கு கைய வச்சேன், டக்குன்னு விழுந்துட்டா. அன்னைக்கே விடுதலை, அன்னைக்கே விடுதலை. இன்னைக்கு காண்ல 3 வாரம் ஆச்சு. இன்னைக்கு காண்ல 3 வாரம் ஆச்சு. அண்ணா அவருக்கு ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டு அவனுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிட்டே இருப்போம். வாரம் வந்தான் நந்திமங்கலத்திலேருந்து, கேன்சர் வியாதி பாதிக்கப்பட்டு வந்தான். அவனுக்காக ஜோம் பண்ணி அனுப்பியாச்சு. 2வது ஞாயிற்றுக்கிழமை, மறு ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்று சிரிச்சுக்கிட்டே சொல்றான், ஐயா ஆண்டவர் எனக்கு ஜீவன் கொடுத்தார், ஆண்டவர் என்னை வாழ வச்சிருக்கிறார். என்ன தம்பின்னு கேட்டேன். போன வாரம் வரும்போது என்னை 2 பேர் கைத்தாங்களோட கூட்டிட்டு வந்தாங்க, நீங்க ஜோம் பண்ணி அனுப்புனீங்க. இந்த வாரம் எங்க அம்மாவை நான் பைக்கில் வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். போன வாரம் கேட்டேன் அவன்கிட்ட, 2 வாரமா வரல, ஏன்டா தம்பி நேத்தைக்கு வரலன்னு கேட்டேன். அது பாஸ்டர் கொஞ்சம் பலன் இருக்கா, ஆண்டவர் பலன் கொடுத்துட்டாரா, வேலைக்கு போயிட்டேன்னா. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக கூடாதுன்னா தம்பி, புரியுதா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செயல்படுகிறார், ஆண்டவர் கிரியை செய்கிறார், ஆண்டவர் அற்புதங்களை நடப்பிக்கிறார். அதல்ல பெருசு, அதல்ல பெருசு, அதல்ல முக்கியம், அது குப்பை. உனக்கு அற்புதம் செய்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அற்புதம் நடக்காட்டாலும் நீ இயேசுவுக்காக வாழணும். இயேசு அற்புதத்தின் தேவன். அவர் அற்புதம் செய்கிறவர் தான். அவர் ரட்சிப்பின் தேவன். உன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் உன்னை மீட்டுக் கொள்ளும்படி வெளிப்பட்ட இயேசு. அதுக்காக நீ இயேசுவுக்காக வாழணும். அற்புதம் செய்கிறாரோ இல்லையோ, சுகம் கிடைக்குதோ இல்லையோ, இயேசுவை நான் பிடிச்சிருக்கிறேன். அதுக்கு காரணம் எனக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர். நீ எதுக்காக இயேசு ஆராதிக்கிற? ஏன் சபைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிற? போய் என்ன கண்டோம், போய் என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் எதுக்கு சும்மா எல்லா ஜபத்துக்கும், சும்மா எதுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும்? முடிஞ்சா போவோம். இதெல்லாம் மேல இருந்து ஒருத்தர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அந்த வேதனையை யாருக்கிட்ட சொல்லுவேன்னு அவர் பார்க்கிறாரு. அங்க ஒரு சின்ன பையன், ஏபிசிடி கூட அவனுக்கு தெரியாது. தம்பி உனக்கு மண்டையில ஏறுதா? அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. ஆனா அவனுக்கிட்ட ஆண்டவர் தன் இருதயத்தை சொன்னார். உன்கிட்ட சொல்றாரா? உன்கிட்ட சொல்றாரா? உன்கிட்ட சொல்றதுக்கு அவர் தேடுறார் உன்னைய. தோத்துறோம். உன் அப்பாவை தேடி நிற்பாட்டினேன், உன் அப்பன் சரியில்லை. உன் அம்மையை தேடி நிப்பாட்டினேன், உன் அம்மையும் சரியில்லை. நீயாவது என் இருதயத்தின் பாரத்தை சுமப்பியான்னு சாமுவேலை தேடி வந்தார். தோத்திரம். 1வது அல்லேலூயா சொல்லுதான் பாரு, முதல் 2 வரிசையில தோத்திரம். சொல்லி முடிக்கிறேன், நேரம் கடந்து போறதுனால. அப்போ ஆண்டவர் தேடுகிற 2வது மனுஷன் தான் இருதயத்தை, ஆண்டவருடைய இருதயத்தை யாருகிட்ட சொல்றது? என் பிரச்சனையை நான் யாருகிட்ட சொல்லுவேன்? என் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை. ஸ்தோத்திரம். ஒரு ஒரு பழைய பாட்டு ராகம் வருது, வார்த்தை ஞாபகத்துக்கு வர மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சரி போட்டும். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் அவருடைய இருதயத்தை நமக்கிட்ட திறக்கிறார். ஒரு நல்ல தேவன். ஸ்தோத்திரம். நமக்கு எப்படி இருதயம் இருக்கோ அதுபோல் அவருக்கும் இருதயம் இருக்கு. ஆமென். அன்னைக்கு அது என்ன, அந்த ஒரு ஜெப கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். ஒரு 300-350 பேர் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு. அவங்களுக்கு நான் பின்னாடி ஒரு 10 ஊழியக்காரங்க உட்காந்துருந்தாங்க மேடையில். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். நீ உன் பிள்ளைய நினச்சி பாரப்படுற,
என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவே மாட்டுக்கிறான் பாஸ்டர்னு பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறேன். என் பிள்ளை ஒழுங்காக வீட்டுக்கே வரமாட்டுக்கிறான்னு சொல்லி நீ உன் பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுற. உன் பாஸ்டர் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியாது, நான் என் சபையில் என்ன சொல்லுவேன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு அங்கே பிரசங்கம் பண்ணேன். என் பிரசங்கம் கேட்டவங்க இங்கே இருக்காங்க போத்துறோம். நான் சொன்னேன், நான் என் சபையில் என்ன சொல்லுவேன்னா, நீ உன் பாஸ்டருக்கு கீழ்ப்படியாதது வரைக்கும் உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாது. நீ உன் பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சு சபைக்கு ஒழுங்கா வராதது வரைக்கும் உன் பிள்ளை வீட்டுக்கு ஒழுங்கா வராது. ஆமென். ஆமா, நான் ஏற்கனவே 2-3 பேர்ட்ட சபையில சொல்லியிருக்கேன், 2-3 பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட வந்து சொன்னவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், ஐயா என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கீழ்ப்படியவே மாட்டுக்கான், சபைக்கு வீட்டுக்கே வர மாட்டுக்கான். நான் உங்களுக்கு திரும்ப சொன்ன பதில் இதே பதில சொன்னேன். நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு நீ சபைக்கு ஒழுங்கா வந்தா உன் பையன் உனக்கு கீழ்ப்படிஞ்சு உன் வீட்டுக்கு வருவான். ஹல்லேலூயா. பெற்றோர் நல்லா கவனிக்கணும். உன் பிள்ளை உனக்கு அடங்கி இருக்கணும்னா நீ சபைக்கு அடங்கி இருக்கணும், நீ ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கணும். நீ உன் இஷ்டம் போல சுத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து உன் மண்டையை ஆட்டிக்கிட்டு போனாலாம் உன் பிள்ளை உன் தலைக்கு மேல வளரும் போது, உன் பிள்ளைக்கு ஒரு 20 வயசு 25 வயசு வரும்போது உன் சொல்லுக்கு நிக்க மாட்டான். இன்னைக்கு நல்ல பிள்ளை போல தெரியும், ஐசக் ஆனாலும் சரி, வம்சி ஆனாலும் சரி, ஆதிஷ் ஆனாலும் சரி, ஜீவன் ஆனாலும் சரி, தோத்துறோம். பிறகு என்ன சிரிச்சாங்குட்டி ஆனாலும் சரி, இவன் சிரிச்சாங்குட்டி தானே, இம்மான் ஆனாலும் சரி, தோத்துறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு உன் சொல்லுக்கு அடங்கவே மாட்டான். தோத்துறோம். நீ சபைக்கு வர்ற ஆளா இருக்கலாம், நீ ஆவில நிரம்புகிற ஆளா இருக்கலாம், நீ காணிக்க தசமபாகம் கொடுக்கிற ஆளா இருக்கலாம், சபைக்கும் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்காட்டா தோத்துறோம், உன் பிள்ளை உனக்கு அடங்காது. பெற்றோர் நல்லா கவனிச்சுக்கணும், உன் பிள்ளை உனக்கு அடங்கவே அடங்காது. அது உன் பேச்ச மீறி தான் நிற்கும். அதனால பெற்றோர் முதல்ல கர்த்தருக்கு அடங்கணும், சபைக்கு அடங்கணும், ஊழியக்காரனுக்கு அடங்கணும். அப்போ கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும். ஒரு சுத்துன அதுக்காவது கை தட்டப்படாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் உன்னை உன் பந்திய சுற்றிலும் எங்க இருக்குன்னு கேட்கிறீங்களா? வசனத்துல தான் சொன்னேன், சங்கீதம் 128. தோத்திரம். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் இருப்பாங்க, உன்னை சுத்தி இருப்பாங்க, உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். சரி போட்டோம். மூணாவதாக ஏசாயா 6:8 தெரிஞ்ச வசனம். ஏசாயா 6:8 சொல்லி முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வேகமா வாசிங்க பாப்போம். ஏசாயா 6:8. யாரை நான் அனுப்புவேன்? பின்பு யாரை நான் அனுப்புவேன்? பின்பு வாசித்துட்டு தான் அடுத்து வாசிப்பியோ? நான் தான் யாரை நான் அனுப்புவேன் வாசித்தாச்சுல. சொல்ல சரி. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அவ்வளவுதான். நேரம் இல்லாதனால நான் வேகமா முடிச்சிடுறேன். யாரை அனுப்புவேன்? யார் என் ஆண்டவர் தேடுற மூணாவது ஆள். Who will go for me? எனக்காக யார் போவா? யார் போவா? யார் போவா? யார் போவா? யார் இந்த ஜபக்குழுவை நடத்த போவா? யார் இந்த ஜபத்தை நடத்த போவா? போன வாரம் பெண்கள் வாரம், போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நேற்றைக்கு சனிக்கிழமை வரைக்கும் பெண்கள் வாரம். இன்னைக்கு சிறுவர்களுடைய ஆராதனை, சிறுவர்கள் ஆராதனை எப்படி நடத்தினாங்களோ இது போல போன ஞாயிற்றுக்கிழமை நீங்க நடத்தியிருக்கணும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடியை நீங்க நடத்தியிருக்கணும். சனிக்கிழமை உபவாச கூட்டத்தை நீங்க நடத்தியிருக்கணும். சனிக்கிழமை ஆயத்த ஜபத்தையும் நீங்க நடத்தியிருக்கணும். ஒருத்தரையும் காணல. இந்த வாரமும் இவங்க வருவாங்களான்னு தெரியாது. என் மொபைல் நேற்றுக்கு வந்து கேட்டான், எப்பா என்ன செய்யணும்? நான் சொன்னேன், ஏற்கனவே இந்த அறிவிப்பெல்லாம் நான் குரூப்ல போட்டிருக்கேன், சபையில சொல்லியிருக்கிறேன். சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் சேர்ந்து நடத்தணும், இல்லைன்னா மேடையில் ஏறப்படாதுன்னு நேற்றுக்கு நைட் அவன்கிட்ட சொன்னேன். அவன் தான் என்கிட்ட வந்து கேட்டான், எப்பா என்ன செய்யணும்? அவனை திட்டி அனுப்புனேன். ஸ்தோத்திரம். அவன் போய் மடமடான்னு யார்கிட்ட எல்லாம் சொன்னானோ தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அடுத்த வர வாலிபர் ஐக்கியம் சினிங்கேட்லாம் இருக்கப்படாது. வசனம் சொல்லுகிறது, யாரை அனுப்புவேன்? நான் இப்படி அன்னைக்கு பேசின வார்த்தையை நான் சொல்றேன். இப்போ அந்த திங்கக்கிழமை ஃபோன் கான்ஃபரன்ஸில் பேசினதை சொல்றேன். இட் இஸ் an ஓப்பன் கால், ஒரு திறந்த அழைப்பு. நல்ல கவனிங்க. 2 விதமான அழைப்பு. ஒன்னு, ஆபிரகாமை பார்த்து கூப்பிட்டார், ஆபிரகாமே வா. மோசேயை பார்த்து கூப்பிட்டார், மோசே வா. கிதியோனை பார்த்து கூப்பிட்டார், கிதியோன் வா. அதுக்கு பேரு
இண்டிவிஜுவல் காலிங், தனிப்பட்ட அழைப்பு. தனியா பேர் சொல்லி கூப்பிடுவாரு. ஜெசி கம் டு மினிஸ்ட்ரி அப்படின்னு கூப்பிடுவார். வா கர்த்தருடைய ஊழியத்துக்கு, வம்சி வா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அப்படின்னு ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுவார். எல்லாரையும் கூப்பிட மாட்டார். ஐயா ஏன் பேரை போடவே இல்லல்ல, ஐயா என்னைய கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம்ல. வாரமா சொல்லுவாங்க. வருஷம் தொடங்கும் போதே சொல்லியாச்சு. முதல் வாரம் இவங்க, ரெண்டாவது வாரம் இவங்க, மூணாவது வாரம் இவங்க. நீங்க தான் பாட்டு பண்ணணும், ஆராதனை பண்ணணும், ஜெபம் நடத்தணும், சங்கீதம் வாசிக்கணும். இந்த வருஷமா சொல்லியிருக்கேன், 10 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓப்பன் கால். யாராவது செய்வாங்களா? யாராவது ஜெபம் நடத்துவாங்களா? யாராவது உபவாசம் இருப்பாங்களா? இப்போ அப்படி அதுக்கு தான் ஒரு பேப்பர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு. ஓப்பன் கால். இங்க பேர் போடுறேன். இந்த வாரம் திங்கள் இவங்க, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை இவங்க, இந்த வாரம் புதன்கிழமை இவங்கன்ட்டு. இப்போ உங்களுக்கு ஓப்பன் காலுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ஐக்கியத்துக்கும் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார், யார் வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவா, யார் வந்து ஒரு நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உபவாசத்து ஜெபம் பண்ண போறீங்க, யார் தான் வீட்டில் கூடி ஜெபம் பண்ண போறாங்க, யார் ஜெபக்குழுவாக கூடி ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு ஓப்பன் கால் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். நீ ஆதாம போல நிர்வாணியா இருந்தா ஒளிச்சுக்கிட்டே இரு. ஆதாம போல நீ நிர்வாணியா இருந்தா ஒளிச்சுக்கிட்டே இரு. இல்லன்னா கம் அவுட், வெளியே வா, வெளியே வா. இவ்வளவு நாளும் தனியா கூப்பிட்டார். ஆபிரகாம் நீ கம், நீ வா. ஆபிரகாம் வாடா, நீ வா. மோசே மோசே வா. நான் வர மாட்டேன், திக்கு வாய். மோசே வா. நான் வர மாட்டேன், வாடா. ஆனா ஏசாயா 6ல ஏசாயா வா அப்படின்னு கூப்பிடாம யாரை நான் அனுப்புவேன். அப்படிதான் ஓப்பன் கால் கொடுத்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷங்கள் வந்த புதுசுல எல்லாம். இந்த வாரம் சமைக்க போகிறவர்கள் யாரெல்லாம் கை தூக்குங்கள் அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் வந்த புதுசுல டக்குன்னு கை மேலே போயிடும். நாங்க 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 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு. அப்புறம் இவங்களுக்கே ஒரு நம்மளே தான் எல்லா வாரமும் சமைக்கணும், நம்மளே தான் எல்லாம். அப்படியே கை கீழே போச்சு. அப்புறம் நம்ம லிஸ்ட் போட ஆரம்பித்தோம். இந்த வாரம் இவங்க, இந்த வாரம் இவங்க, இந்த வாரம் இவங்க, இந்த வாரம் இவங்க, இந்த வாரம். போன வருஷம் சரி இதை நம்ம விட்டுறலாம், வாலண்டியரா யாராவது சமைச்சு போடுறாங்களான்னு பார்ப்போன்னு போன வருஷம் விட்டுட்டேன். ஒருத்தரும் தானா வரலையே. ஒரு 3-4 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரும் தானா வந்து நான் சமைக்கிறேயா, இந்த வாரம் நான் போடுறேன், எங்க வீட்டில் இன்னைக்கு கல்யாண நாள் அல்லது என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அல்லது ஒண்ணுமே இல்லையா, ஒரு சாவு நாளையா, நான் சோறு போடுறேன். என் பாட்டி செத்த நாள், அதை நினைச்சு நான் சபையில சோறு போடுறேன். அல்லேலூயா. உன் பிறந்த நாளுக்கு போடாட்டா உன் கிளவி செத்தால உன் பூட்டி தோத்திரம், பூட்டி செத்ததுக்காவது சபையில சோறு பொங்கி போடு. கை தூக்குவியான்னு பார்த்தா கை தூக்க மாட்டேன்ற. அப்புறம் வீட்டு கூட்டம், யாருடைய வீடுகளில் வீட்டு கூட்டம் வைக்கலாம். கை தூக்குங்கன்னா யாரும் கை தூக்க மாட்டேங்க. இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார். ஆவியின் பலத்தோட பேசிட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தா, மனசாட்சின்னு ஒன்று இருந்தா, நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்மையோடு அர்ப்பணிச்சு உன் ஒளிப்பிடத்திலிருந்து நீ வெளியே வந்தா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றி ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியர்களை முறியடிக்கும்படி கர்த்தர் கிதியோனை எடுத்து நிறுத்தினார். எழுந்து நின்று ஜெபிப்போம். Praise the Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும்
பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. சபையே, இந்த அழைப்புக்கு நீ கீழ்ப்படிவாயானால் இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக. ஆமென். ஓ, ஒரு திறந்த வாசல், ஒருவனும் பூட்ட முடியாது. ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் பூட்ட முடியாது. அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட. அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல். கட்டுண்ட மக்களை விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. கட்டுண்ட மக்களை விடுவிக்க, சிறைப்பட்ட ஜனங்களை மீட்டிட. ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு. இதோ உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். சாத்தானின் வீழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட. சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக. கிராமமெல்லாம் வீதியெல்லாம் சென்றிட, இயேசுவின் சுவிசேஷம் சொல்லிட. கிராமமெல்லாம் வீதியெல்லாம் சென்றிட, இயேசுவின் சுவிசேஷம் சொல்லிட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இயேசுவுக்காய் எழும்பி நீயும் செயல்பட, மகிமையான ஊழியத்தை செய்திட. இயேசுவுக்காய் எழும்பி நீயும் செயல்பட, மகிமையான ஊழியத்தை செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல். தேசத்திலே ஊற்றப்பட, நீயும் நானும் அக்கினியாய் மாறிட. தேசத்திலே அக்கினி ஊற்றப்பட, நீயும் நானும் அக்கினியாய் மாறிட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக. ஒரு அக்கினியை தேவன் இந்த காலை வேளையிலே உன்மேல் போட்டு உன்னை நிரப்பி அனுப்ப போகிறார். ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல். எல்லாரும் கண்ண மூடி. தேசத்திலே அக்கினி ஊற்றப்பட, நீயும் நானும் அக்கினியாய் மாறிட. தேசத்திலே அக்கினி ஊற்றப்பட, நீயும் நானும் அக்கினியாய் மாறிட. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல். அப்பா, ஆமென். இதோ ஒரு திறந்த வாசல். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அக்கினி ஜுவாலையே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே,
நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். தலையசைப்பா நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும். எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட். பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, அசைவாடுங்க ஆண்டவரே. ஓ ஆமே, அசைவாடு. எஸ், நிரப்புங்கப்பா, நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஓ பா 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 பா. ஏய், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கர்த்தருடைய தொடுதல். ஷே ஹத்தா ராகா லீமா மாமனா ஹந்தரா கத்தோரோ லிபக்கபரக துரவௌடலா லிமனவரவ சந்தரவ தீரவரவ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரிகா பா 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 ராகதரவ லிமனா துரவக்கபரக கதரவ. நிரப்பும் 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 சாமி. ஆமென் 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 ஆமென். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நிரப்புகிறார் ஆண்டவர், உன்னை நிரப்புகிறார். உன் ஒளிப்பிடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வரும்படி அவர் உன்னை நிரப்புகிறார். ஆமென் 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 ஆமென். நீ இனி உன்னை ஒளித்து கொண்டிராதபடிக்கு ஹல்லேலூயா ரகா பா 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 லிமனா சந்தரா கதரபோ. ஹல்லேலூயா. ஓ ரியந்தரபௌ திரிபிரபால ஹதுரபக்கபோ லேக்கரபால சந்தரபௌ தீரபாரபாலபோ. ஹல்லே எஸ்தர் ராஜாத்தியே, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. இது நீ மறைவிடத்தில் இருக்கும் காலம் அல்ல. நீ ஒளிப்பிடத்தில் இருக்கும் காலம் அல்ல. உன்னை வெளியே கொண்டு வரும் காலம் இது. கர்த்தர் உன் ஒளிப்பிடத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற, உன்னை தீவட்டியை போல எடுத்து நிறுத்த விரும்புகிற காலம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எஸ் எஸ், நன்றி. நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்க? அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனை கர்த்தர் தேடுறார். தன் இருதயத்தில் இருக்கிறத சொல்லுவதற்கு ஒரு மனுஷனை தேடுறார். யாராவது வாலண்டியரா என் வேலையை செய்ய வருவீங்களான்னு ஓப்பன் கால் கொடுக்கிறார். அவர் தேடி வந்திருக்கிற அந்த தேடுதலுக்கு நான் வர்றேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன்ப்பா என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஜனங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு நிமிஷம் நம்முடைய கையை உயர்த்தி Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போ. இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம்,
விசுவாசத்தில் முன்னடப்போ. இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோ. நம் இயேசு ராஜாவே அதிவேகமாய் செயல்படுவோ. ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோ அதில் நிலைத்திருப்போ, அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோ. நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமா செயல்படுவோ. நாம் இயேசு ராஜாவே அதிவேகமாய் செயல்படுவோ. ஆவி ஆத்துமா தேகம் யாவும் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாரும் அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இப்படி நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படு. நல்ல பிதாவே, உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அனுப்பின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தேடி வந்திருக்கிறீர். உடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், உடைய இருதயத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறவனாய், வாலண்டியரா தன்னார்வமா உம்முடைய வேலையை செய்ய எங்களை தேடி வந்திருக்கிறீங்கப்பா. இந்த தேடுதலுக்கு யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்க கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளுங்க. யார் யாரெல்லாம் எந்த தேட்டத்திற்கு தங்களை அர்ப்பணிச்சாங்களோ கர்த்தர் அந்த தேட்டத்திற்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா, பிடித்துக் கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் இதில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். உடைய வருகைக்காய் இன்னும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் ஊழியங்கள் எல்லாவற்றோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம்,
இந்த பார் முழுவதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோ. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோ. கையை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ். கர்த்தரை தொடர்ந்து அண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.